வணக்கம். அனிதா சுரேஷ் உங்க கூட பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்றோம். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கப்புறம் 90 நாட்கள் கழித்து இன்றைக்கி தான் சாமி கும்பிட்றோம். ரொம்ப நாள் கழித்து சாமி கும்பிட்றங்காட்டிக்கு இந்த ஃபீலே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப பயபக்தியோடு இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். இவ்வளோ நாள் ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இனி எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட சாமி கும்பிட ஆரம்பித்தோம். வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் வந்து நம்ம வெளியே போய் கோயிலுக்கு எங்கேயாவது போய் சாமி கும்பிட்டு வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதங்காட்டிக்கு விநாயகர் கோயிலில் போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கேயும் வந்து கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக இருக்கும். கொஞ்சோண்டு மட்டும்தான் அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து கோயில் அமைஞ்சிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். பாப்பா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போனது. ஸோ இங்கே கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனோம். பாப்பாவுக்கு அந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளுக்குமே ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போனதுமே நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு, அளவான கூட்டம் தான். சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆற்றுல வந்து தண்ணி நிறைய போச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே பாப்பா காலை மட்டும் நனைச்சிட்டு வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் எதுவும் நினைக்கல. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அப்புறம் அங்கே நிறைய மீன் இருந்துச்சு அந்த ஆற்றுல. அதுக்கப்புறம் வர வழியில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லிவிட்டு அதையும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அதனாட்டிக்கு சீக்கிரமாக வீடு வந்துடலான்னு சொல்லி வீடு வந்துட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். அனிதா சுரேஷ் என் கூட.